சரணம், குருவடி சரணம். ஸ்ரீ பள்ளிமலை ஆண்டவரை போற்றி வணங்கி, ஸ்ரீ போக பெருமாளை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் நாயனாரை போற்றி வணங்கி, எனது தாய் தந்தையரை போற்றி வணங்கி, புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது கும்பராசி நேயர்களுக்கு எவ்வாறு ஒரு வலிமையையும் எவ்வாறு சிறு சிறு பாதிப்புகளையும் தரப்போகிறது, அந்த பாதிப்பின் தன்மையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு முறைகளை பின்பற்ற வேண்டும், மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வாறு வலுவாக இருக்கிறார், அவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து இந்த ஜென்ம சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மை குறையுமா அல்லது கூடுமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்த பிறகு இந்த ஜென்ம சனியினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் உங்களுக்கு எவ்வாறு வீரியமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் முதலில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானின் வலிமை எவ்வாறு உள்ளது, அவர் வலுவிழந்திருக்கிறாரா வலுவான தன்மையில் இருக்கிறாரா என்பதை கணித்து உங்களுக்கு இந்த ஜென்ம சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மையை குறைக்க சில வழிபாடு முறைகளை மேலும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, இந்த ஜென்ம சனி கும்பராசினியர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் பாதிப்பை கொடுக்கிறார்? முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு அதிபதியே சனீஸ்வர பகவான் தான். அப்போ இந்த சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோணமான சுய வீட்டிலே வருகிறார். அப்போ சுய வீட்டில் வர்றாருன்னா அவருக்கு பாதிப்பு தன்மை கும்பராசினியர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, பாதிப்பு தன்மை இருக்கும், ஆனால் அது தாங்கிற சக்தியாக தான் இருக்கும். அப்போ இந்த தன்மை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தன்மையோட செயல்பாடை எப்படி குறைக்கிறது, எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்யணும், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பாதிப்பு தன்மையை குறைக்க முடியும். தான்கிற அலங்காரம் இருக்கக்கூடாது, பொறுமையா முடிவெடுக்கணும். நான் நினைச்சா முடியுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்ம நிப்பாட்டிடணும். யாரு? கும்பராசினியர்கள் இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டங்களில் நான் நினைச்ச என்னால் முடியுங்கிற எண்ணத்தை விட்டுறணும், என்னால் முயற்சி பண்ணுறேங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கு நிதானமாக முடிவெடுக்கிறேங்கிற செயல்பாடை கொண்டு வரணும். பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். கணவ மனைவி ஒற்றுமை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனம் செலுத்தணும். காதல் தேவையில்லாமல் செய்து வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, காதல் செய்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இந்த ஜென்ம சனியில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதில் கவனம் செலுத்தணும். வேறு பெண்களை ஏமாற்றுவது, வேறு ஆண்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் விஷயங்களில் பெண்களும் ஆண்களும் ஈடுபடக்கூடாது. ஏமாற்றம்ங்கிறது செயல்பாடே கூடாதுங்கிறது தான் சனி பகவானோட செயல்பாடு. அவர் எதிர்பார்க்கறதே அதான். அப்போ கும்பராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். புதிய வேலை முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. புதுசாக ஏதாவது ஒரு வேலை போயிடும், சம்பளம் கூட கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற வேலையை பார்த்து நிதானமாக முடிவெடுத்து செஞ்சால் அந்த இடத்துலேயே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல அதிகமான வலு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை கூட இருக்கிற நபர்கள்ட்ட சொல்லி அதை சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கணும். அதை நம்மளே சரி செய்யணும்னு நினச்சி பாதிப்பு கூடிடக்கூடாது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இந்த இடத்துல தன்மை கம்மியாக இருக்குது. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட முயற்சி இங்கே வலு கம்மியாக இருக்கனால நீங்கள் முயற்சி எடுப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். நிதானமாக முடிவெடுக்கணும். முயற்சி எடுக்கிறத குறைச்சி நிதானமாக முடிவெடுத்து முயற்சி எடுக்கணும். வெற்றி உண்டு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி ஸ்தான விஷயம், கணவன் ஸ்தான விஷயத்தில் கவனம் செலுத்தணும்.
உங்களுடைய தொழிற்சாலை விஷயத்தில் கவனம் செலுத்தணும். கரெக்டாக நிதானமாக முடிவெடுத்து தொழில் செஞ்சால் லாபம் உண்டு. தேவையில்லாத புதிய முயற்சிகள் எடுத்து தொழில் பண்ணுற எடுத்து அதிகமாக நட்டம் அடைஞ்சிடக்கூடாது. யாருக்கும் நான் இருக்கேங்கிற தான்கிற அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. பொருளாதாரத்தை கொடுத்து வட்டிக்கு வாங்கலாம் நினைப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கும்பராசினியர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வழிபாடு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக முக்கியமாக ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். அதே போல் கோயில்களில் போனீங்கன்னா கும்ப கலசத்தை நீங்கள் பார்த்து நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணணும். உள்ள சிவனை வழிபாடு செய்வீங்க, பெருமாளை வழிபாடு செய்யும்போது அதே போல் மேலே உள்ள கோபுரத்தை நீங்கள் வழிபாடு கட்டாயமாக செய்யணும். மறக்காமல் கோபுரத்தை வழிபாடு செய்யும் கும்பராசிக்காரர்கள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசியை கும்பம் கலசத்துக்குரியது. அப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கும்ப மேலே ஃபஸ்ட்டு கும்பத்தை நீங்கள் வழிபாடு செய்யாமல் வரக்கூடாது. கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணுங்கள். விநாயகர் பெருமாளுக்கு அருள்முள் மாலை திங்கக்கிழமை வாங்கி அவருக்கு சாற்றுங்கள். அதே போல் ஒரு 7 முறையாவது விநாயகர் பெருமாளை சுற்றி வளமானுங்கள். உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. நீங்கள் என்ன உதவி செஞ்சாலும் சரி, உங்கள் கையால் ஒரு உதவி நல்ல உதவியாக கரெக்டானவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என வேண்டிக் கொள்கிறேன். மேலும் நமது புகழ் டிவி அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாரேனும் இருந்தாங்க, நண்பர்கள் இருக்காங்க, உங்கள் உறவினர்கள் யார் இருக்காங்கன்னா நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்கன்னா நாங்கள் கட்டாயமாக வெற்றி பெற முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பொண்ணான முத்தான கமெண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவில் எங்கள் குழு உங்களுக்கு தயாராக இருக்கிறது. மீண்டும் வாய்ப்பளித்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.